இருக்கு? காலங்காத்தால ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கா. அடியே அடியே இந்த அடி காலங்காத்தால வீட்டுக்குள்ள ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருக்கியே, இந்த வீடு விளங்குமா? இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கேன், ஒப்பாரி வைக்கிறத விடுறாளான்னு பாரு. என்னத்துக்கு இப்ப உட்காந்து அழுதுட்டு இருக்க? உங்க அப்பா எதுவும் செத்து போயிட்டாரா? அப்புறம் என்னத்துக்கடி நடு வீட்டுக்குள்ள உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? என்னத்துக்கு அப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? என்ன பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. இதுக்குதான் எங்க அப்பா அன்னைக்கே சொன்னேன், இந்த வீட்டுல என்ன கட்டி கொடுக்காதீங்கன்னு. கேட்டாரா எங்க அப்பா? ஆமா ஆமா, இவ பெரிய எலிசபெத் மகாராணி, உன்னை ஜப்பான்ல கட்டி கொடுப்பாங்க. பாருங்க அத்தை, தேவையில்லாம எதுக்கு என்ன வம்பிட்டு இருக்கீங்க? நான் பாட்டுக்கு தானே உட்காந்து அழுதுட்டு இருக்கேன். அடியே போக்கத்தவளே, காலங்கத்தால வீட்டுல உட்காந்து அழுதுகிட்டு இருந்தா வீடு வழங்குமா? இதுவும் நடு வீட்டுல, அதெல்லாம் மூணு வீட்டுல உட்காந்து அழுகவா? என்ன தாண்டி உனக்கு பிரச்சனை? அதெல்லாம் சொல்ல முடியாது. அப்படின்னா நடு வீட்டுல உட்காந்து அழுகவும் கூடாது. நீ அழுகணும்னா போய் உங்க அப்பா வீட்டுல உட்காந்து அழுகு. அதுதான் என்னால முடியாது. காலங்கத்திலே ஆரம்பிச்சுச்சுங்களா? அதான் தெரியுதுல, அப்புறம் என்ன பேசாம உட்காரு. அந்த நாதி எனக்கு இருந்தா இப்படி எல்லாம் பேச விட்டுட்டு இருப்பாங்களா என்ன? ஐயோ ஐயோ ஐயோ, என்னத்துக்கு தான் இப்படி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க? இவே ஒரு வெட்டி பையன். ஆத்தவ பேசிட்டா போதும், உடனே வரைஞ்சு கட்டிட்டு வந்துருவேன். எப்பா கிழவி, நீ பேசுறது என் காதுல கேட்கல நினைச்சிட்டு இருக்காத. கேட்கணும் தானே பேசுறேன், எடுவட்ட வயல். இங்க பாருங்க, என்கிட்ட தானே இப்ப சண்டை அடிச்சிட்டு இருந்தீங்க. எனக்கு போய் என் மயங்கிட்ட சண்டை அடிச்சிட்டு இருக்கீங்க. நீ சும்மா இரேம்மா, ஏமா இப்படி வம்பளுத்திட்டு இருக்க? என்னடா பண்றது? எல்லாம் என் தலை எழுத்து. உங்க அப்பனை கட்டிக்கிட்டு நான் என்ன சாத்த கண்டேன்? ஆமாமா, இவளை கட்டிதான் இந்த வீடு தருதலையா போச்சு. இவ என் புள்ளைய சொல்லிட்டு இருக்கா. என்னடி இந்த வீட்டுல உனக்கு குறைச்சலா இருக்கு? இல்ல தெரியாம தான் கேட்க. ஐயோ நிப்பாட்டுங்க கொஞ்சம். காலங்காத்தால எந்த சென்னை அவங்க புராணம் தானா? இதுக்குதான் இதை கேட்க கூடாதுன்னா ஜாகிங் போயிட்டு வரலான்னு வர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் சண்டைய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. எதுக்குதான் இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கீங்க? தேவா, நான் பாட்டுக்கு செவனேன்னு உட்காந்து அழுதுட்டு இருந்தேன். இந்த வீட்டுல அழுக கூட எனக்கு உரிமை இல்லையா என்ன? யார் சொன்னது? நீ இந்த வீட்டு மகாராணி, உனக்கு இந்த வீட்டுல அழுக உரிமை இல்லையா என்ன? அவ மகாராணினா அப்ப நான் யாரா? என் அம்மா மகாராணினா நீ கிழட்டு மகாராணி. நீ இழுப்பிய, அப்படியே நல்ல இழுப்பிய. நான் என் புருஷனும் கஷ்டப்பட்டு இந்த வீடு சம்பாதிச்சு வச்சிருக்கோம். இவன் மகாராணியம்ல. நான் கிழட்டு மகாராணினா வெட்டி பையன் நீ யாரு? நான் தான் இந்த வீட்டு இளவரசன். இளவரசன் நீ? ஏண்டா ஏண்டா என் வாயில நல்லா வந்துடும்டா. அடிச்சு முடிச்சிட்டு வேலைக்கு போகாம வெட்டிய ஊற சுத்திட்டுற நீ இந்த வீட்டு இளவரசனா? விளக்கமாறு எடுத்தேன்னு வச்சுக்க, பிஞ்சு வரும் பிஞ்சு. பாருங்கத்த, என் பிள்ளை ஏதாச்சும் சொல்ற வேலை வச்சுக்கிட்டீங்க அவ்வளவுதான். நீ வாடா. இங்க பாரு கிழவி, என்ன வெட்டி பையன் சொல்றேல, என்னைக்காவது ஒரு நாள் போலீஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகி ஐபிஎஸ் ஆகல, என் பேரு தேவா இல்ல. நான் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு இந்த வீட்டுக்குள்ள டக்கு டக்கு டக்குன்னு நடந்து வரல. டேய் டேய், போதும் நிறுத்துடா. உனக்கெல்லாம் வாட்ச்மேன் யூனிஃபார்ம் கூட தர மாட்டாங்க. நீ போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு இந்த வீட்டுக்குள்ள டொக்கு டொக்குன்னு வர்றதுக்குள்ள விடிஞ்சு வேறும். போடா, அதுக்குள்ள நானே செத்து சுடுகாட்டுக்கு போயிருவேன். என் பிள்ளைய தரக்கரவா நினைக்காதீங்க. ஆடி போய் ஆவணி வந்தா அவனுக்கு நல்ல காலம் பிறக்குன்னு ஜோசியக்காரர் சொல்லியிருக்காரு. அடி பொடி 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 இவளே, ஆடி முடிஞ்சு ஆவணி முடிஞ்சு புரட்டாசியா பிறந்துருச்சு. இப்பதான் அவளுக்கு ஆடி முடிஞ்சு ஆவணில நல்ல காலம் பிறக்குது ஜோசியக்காரன் சொன்னானா. போவாங்கிட்டு ஆரம்பிச்சுட்டாங்களா? டெய்லி இந்த கூத்து தான் நடக்குது. பேசாம வீட்டுக்கு வர்றதுக்கு நம்ம வாட்டுக்கு வயக்காட்டிலே படுத்து தூங்காம விட்டுவிட்டோம். யாரு இப்படி பேசி பேசி வண்டி இப்படி உருப்படாம சுத்திட்டு அடிச்சு ஒரு வேலைக்கு போடான்னு பத்தி விடாம வீட்டுல வச்சு சோறு விட்டுட்டு இருக்கேல, இவனுக்கு வாய் கொழுப்பு அதிகமா தான் இருக்கும். நான் செவனேன்னு தானே இருந்தேன், ஏன் சண்டை போடுறீங்கன்னு கேட்டது ஒரு குத்தமா? என்ன பெத்தது ஒரு பைத்தியம், நான் கட்டிட்டு வந்தது அதை விட ஒரு பைத்தியம். இதுக்கு ரெண்டு கூட சேர்ந்தது நான் பெத்த பிள்ளையும் பைத்தியம் ஆயிருமா என்னமோ? என்னடா பிரச்சனை இங்க? மனுஷன் வீட்டுக்கு நிம்மதியா வர முடியுதா? நான் பாட்டுக்கு வயக்காட்டிலே படுத்து தூங்கி இருக்கணும். வீட்டுக்கு வந்தாலே கடுப்பாத்தான் வருது. ஆரம்பிச்சுட்டாளா? இனி நடிப்புல நடிகர் திலகத்தையே மிஞ்சிடுவான். என்னடி என்னதான் ஆச்சு? எதுக்காக அப்படி ஒப்பாரி வச்சுட்டு இருக்க? கேள்றா, நல்லா கேள்றா. காலங்காத்தால நடு வீட்டுக்குள்ள ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்தா வீடு வழங்குமா? என்ன நடு வீட்டுல அழுகாம நடு ரோட்டுக்கா போக சொல்ற? உங்க அக்கா கிட்ட சொல்லி வாயை தைக்க சொல்லணும். அப்படின்னாதான் நீ அடங்கு. என் வாயை தைக்கிறத விட உன் ஜிப்பு வாயை தைச்சா வீடே அடங்கிற. நீ சும்மாதான் இருந்து தொலையண்டா, அதுவே ஒரு பைத்தியம். அது கூட சேர்ந்து நீ ஏன்டா பைத்தியம் ஆகுற? ரொம்ப இழிக்காத, வாயில இருக்க பல்லெல்லாம் கொட்டிட. கேட்டியா? உன் மயன் சொன்னதை கேட்டியா? நீயே ஒரு பைத்தியமா? உன் கூட பேசுனா நானும் பைத்தியம் ஆயிடுவேனா? கேட்டியா? நீ கேட்கலையா? என்னதானே நினைச்சிட்டு இருக்க நீ? சும்மா இருமா, எதை தெரியாம சொல்லிவிட்டேன். சொல்லலச்சு,
என்ன பிரச்சனை? எதுக்காக அப்படி அழுதுட்டு இருக்க? ஆமா ஆமா, அவ குழந்தை பாரு, இடுப்புல தூக்கி வச்சு கொஞ்சி கேளுடா. என்னங்க இவன் இழுக்கிறதுக்குள்ள விடுச்சு வெள்ளக்கோழி கூவிரும். ஏய், இழுக்காம என்ன பிரச்சனைன்னு சொல்லி தொலை. நீ பேசாம இரு, அதான் கேட்டுட்டு இருக்காருல. ஆமா ஆமா, உங்க அப்பையும் கொஞ்சி கொதறி கேக்குறதுக்குள்ள விடிஞ்சு போயிருண்டா. அது கெஞ்சி கெதறி இல்லையா? சும்மா ரைடு விட்ட வேலை. சொல்லுங்க மகாராணி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? உங்க மகாராஜா கேக்குறாரு. சும்மாதான் இரேமா. நீ சொல்லுடி. எங்க அண்ணன் இருக்கான்ல, எங்க அண்ணன். ஆமா, உங்க அண்ணன் இருக்கான்னு தான் பேரு, ஒன்னத்துக்கு இல்ல. நீ சும்மா இருக்க மாட்ட. இப்ப எங்க அப்பேன்ட்ட 2 வருஷம் வாங்கிட்டு தான் நீ போற பாரு. உங்க அண்ணனுக்கு என்ன? நம்ம வீட்டுல அழகு ரதி மாதிரி நம்ம பொண்ணு இருக்கும்போது எங்க அண்ணன் அவன் பையனுக்கு வேற பொண்ணு பார்த்துட்டானாங்க. சங்கு ஊதிட்டாடா, சங்கு ஊதிட்டா. இனி நிறுத்தவே மாட்டான். பார்த்தா பாத்துட்டு போறாங்கடி. அவனுக்கு பிடிச்ச பொண்ணா தானே அவங்க கட்ட முடியும். அதுக்கு இல்லைங்க, சின்ன வயசுல இருந்து என் பிள்ளைக்கு அவன் தானே சொல்லி சொல்லி தானே வளர்த்தாங்க. இப்ப என்னடானா என் அன்னிக்காரி பேச்ச கேட்டுட்டு வேற ஏதாவது பொண்ணு பார்த்திருக்காங்களா? வேற பொண்ணு இல்ல, நம்ம ஊர்லயே கோமதி மக இருக்காளே, அவளைத்தான் என் அண்ணன் பையனுக்கு பார்த்திருக்காங்களாங்க. இடமா பார்த்தா பாத்துட்டு போறாங்க. அதனால என்ன, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைக்காதா என்ன? ஆமாமா, வேற பொண்ணு பார்த்தா பாத்துட்டு போறாங்க. அடியே, இதுக்கு தானடி இவ்வளவு நேரம் ஒப்பரி வச்சாதிட்டு இருந்த? கூட வந்த பெருச்சாலி கூட ஏத்திக்கிட்டு அடிச்சா, பார்க்க வந்த பெருச்சாலி செருப்பு தீட்டு அடிச்சான். இப்ப எதுக்கு இந்த பழமொழி? இவன் இந்த வீட்டுல என்ன ஆட்டம் ஆடினாடா? என் அண்ணன் பிள்ளைக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன், அண்ணன் பிள்ளைக்கு தான் என் மகளை கட்டி கொடுப்பேன்னு ஊரு புறம் தம்பிட்டு அடிச்சு வச்சால, பகுமானம் பண்ணால. இது தேவைதான்டா அவளுக்கு. ஓஹோ, இதுக்குதான் அந்த பழமொழியா? சும்மா இருடா. இங்க பாருடி, நான் செத்தாலும் அந்த கருவா பையனுக்கு என் பேத்திய கட்டி கொடுக்க நான் சம்மதிக்க மாட்டேன். நீ சும்மாதான் இரேமா. இங்க பாருடா, என் பேத்தி இருக்க அழகுக்கு அந்த கருவா பையன செட்டே ஆக மாட்டான். நான் அன்னைக்கே அதை சொன்னா சொல்லலையா? உன் பொண்டாட்டி தான் நின்று ஒத்த காலில் ஆடுனா, என் அண்ணன் பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன், என் அண்ணன் பையனுக்கு தான் கட்டி கொடுப்பேன்னு. இப்ப இவளை மதிக்காம வேற பொண்ணை பார்க்க போறாங்க. இப்ப இந்த ஒப்பாரி இவளுக்கு தேவையா? ஆமா பத்தா, இப்பதான் நீ சரியா பேசிட்டு இருக்க. அந்த ஆளுக்கெல்லாம் என் அக்கா சரிப்பட்டே வரமாட்டா. ஏய், நீ என்னடா கிளவி கூட சேர்ந்துட்டப்ப? மா, நியாயத்தை சொல்றேம்மா. நம்ம அக்காக்கும் அந்த ஆளுக்கும் சரிப்பட்டு வருமா? நீயே நினைச்சு பாரு. அதெல்லாம் வரும்டா. என் அண்ணன் வீடு எவ்வளவு வசதியான வீடு உனக்கு தெரியல. வசதியான வீடுன்றதுக்காகலாம் நம்ம பொண்ணை அவங்களுக்கு கட்டி கொடுக்கணும்னு நினைக்காத. என்னங்க பேசிட்டு இருக்கீங்க? வசதியான வீடுன்றதுக்காக நான் கட்டி கொடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு இருக்கிறது என் அண்ணன் ஒருத்தன் தான். அவனோட சொந்தம் விட்டு போயிடக்கூடாதுன்னு நான் நினைச்சது தப்பா? நீ நினைச்சது தப்பு இல்ல லட்சி. அதுக்காக அவங்க இஷ்டத்துக்கு தான் அவங்க செய்வாங்க. நம்ம ஆசைக்கு அவங்க இறங்கி வருவாங்களா? நீயே சொல்ல. சரி விடு, வேற பொண்ணு பார்த்தா பார்த்துட்டு போறாங்க. ஆமாம்மா, அப்பா சொல்றது சரிதான். எனக்கெல்லாம் அந்த ஆளை பிடிக்கவே செய்யாது. நீ ஆசைப்படுறேன்றதுக்காகத்தான் நானும் சம்மதிச்சேன். ஆனா நல்ல வேலை, இப்ப அக்கா தப்பிச்சுட்டேன்னு நினைச்சுக்க. அதான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு இருக்கோம்ல, இதுக்கப்புறம் அவங்க காலில் எல்லாம் நம்ம போய் உழுக முடியாது. நீ புரிஞ்சுக்கிடுவேன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு ஏத்த மாதிரி நம்ம பிள்ளைக்குன்னு நம்ம ஒரு மாப்பிள்ளை பார்க்க முடியாதா என்ன? நான் இருக்கேன்ப்பா. என் அக்காக்கு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். யாரு நீ? நான் தான். உனக்கு எவனாச்சும் பொண்ணு கொடுக்கறானான்னு பாருடா. அதுக்குள்ள உங்க அக்காவுக்கு போயிட்டான். நீ பேசுற பேச்சுக்கு என்னைக்காவது என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற? ஏச்சிப்பா லூசு, என்னடி பண்ற? எதுக்காக அப்படி வழிய மறைச்சிட்டு நிக்கிற? ஏன்னு உனக்கு தெரியாது? நீ சொன்னாதான் எனக்கு தெரியும். அதான் அந்த மஞ்ச மண்டா இருக்காளே, லதாவா? ஆமா, அந்த லதாதான். அவளுக்கு என்னடி? அவளதான் உங்க மாமா பொண்ணு பார்க்க வராங்களாம். உனக்கு தெரியுமா? தெரியும் தெரியும், காலையிலேயே தெரியும். எங்க அம்மா வீட்டுல ஒப்பாரி வச்சு அழுதுட்டு இருந்துச்சு இதுக்காக. அதான் நான் அங்க இருக்காம இங்கிட்டு ஓடியான்ட்டேன். உனக்கு கவலையா இல்ல? நான் எதுக்கடி கவலைப்படணும்? வயசு இல்லாத மது. இல்ல பிரியா, எனக்கு என்ன கவலை, நீயே சொல்லு. நடிக்காத மது. ஓ மனசுல ஒரு ஓரத்துல கூட உனக்கு ஃபீலிங் இல்ல? இல்ல. என் ஃப்ரெண்டு நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? யாரோ யாரையோ கல்யாணம் பண்ணிட்டு போறாங்க அதானே? அதுவும் சரிதான். நீ இருக்க அழகுக்கு உனக்குலாம் அந்த ஆளு செட்டே ஆக மாட்டாரு. மஞ்ச மண்டைக்கு தான் அந்த ஆளுலாம் லாய்க்கு. சும்மா இருடி பிரியா, ஏன் அப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இல்லடி, உங்க அம்மா பேசும்போதே எனக்கு தோணுச்சு நீ எதுவும் கவலைப்படுவியா என்னமோன்னு. சின்ன வயசுல இருந்தே அந்த ஆளுன்னு தான் சொல்லி சொல்லி வளர்த்திருக்காங்க. அப்படி இருக்கும்போது உனக்கு கவலை இல்ல? அதெல்லாம் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அம்மா, நீ லதா வீட்டுக்கு போவியா? போவேன். எப்படி உன்னால மட்டும் இப்படிலாம் முடியுது? என்னால அப்படிலாம் முடியாதுப்பா. அவளும் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி தானே. அது மட்டும் இல்லாம நம்ம ஒரு பிள்ளை, நம்ம எப்படி போகாம இருக்க முடியும்? ஆமா ஆமா, அவ பண்ற பகுமானத்துக்கு அவ வீட்டுக்கு போயிட்டு தான் வேற வேலை பார்க்கணும். நீ வேணா போ, நான்லாம் வரமாட்டேன்.
என்னமோ மெட்ராஸ்ல போய் படிச்சுட்டு வந்துட்டாலாம், பகுமானம் பண்ணிக்கிட்டு திரியிறா. இவ வீட்டுக்குலாம் நான் வர மாட்டேன்ப்பா, நீ வேணா போயிட்டு வா. என்ன பிரியா அப்படி சொல்லிவிட்ட? நீ இல்லாம நான் எங்கேயாச்சும் போயிருக்கனா? நான் போனா அங்க நீயும் தான் வரணும். என்னாலாம் வர முடியாதுப்பா. நீ வந்துட்டேன் ஆகணும். நான் இல்லாத இடத்துல நீ இருக்க கூடாது, நீ இல்லாத இடத்துல நான் இருக்க கூடாது. பரமதம் பேசாம நீ நான் கல்யாணம் பண்ணிக்கிறோமா, நல்லா இருக்கும்ல. சும்மா இருடி, என்ன பேச்சு பேசிட்டு இருக்க? இவனா பாரு, அப்படித்தான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன். எனக்கு வேற வேலை இல்லடி, பேசாம போவியா? பரமதம், நான் மட்டும் ஆம்பளையா இருந்தா உன்னை தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருப்பேன் தெரியுமா? எவ்வளவு அழகா இருக்க நீ. நீ மட்டும் என்னடியே குறைச்சலா இருக்க? நீ அழகா தாண்டி இருக்க, ஏன் இப்பெல்லாம் பேசிட்டு இருக்க? இருந்தாலும் உன்னை விட கொஞ்சம் கம்மி தானே. ஆமா, சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். சாப்பிடலான்னு கேள்விப்பட்டேன். யார் சொன்னது? அம்மா இதை சொல்லவே செய்வாங்க. உன் அம்மா அப்பா வச்சது என் வீட்டுக்கே கிடைச்சு. இப்படி இருக்கும்போது உன் வீட்டுல சமைச்சிருப்பாங்களா என்ன? என் அம்மா சமைக்கலாட்டி நான் சமைக்க மாட்டேனா என்ன? எப்படி இந்த ரணகலத்திலயும் நீ சமைச்சிருக்க பாரு. குடும்ப பிரச்சனைல இதெல்லாம் சகஜம். இதுக்காக போய் சாப்பிடாமலாம் எல்லாம் இருக்க முடியாது. என் இனமடா நீ, என் இனம். அவன் கூட சேர்ந்து தாண்டி நானும் இப்படி ஆயிட்டேன். ஆமா ஆமா, பேசாம அம்பானி கூட சேர்ந்துக்க, நம்பர் 1 பொசிஷனுக்கு வந்துருவேன். போடி அங்கிட்டு. எவ்வளவு அவசரமா எங்க போற நீ? நேத்தே உங்ககிட்ட சொன்னேன்லடி, வயக்காட்டுக்கு களை எடுக்க ஆள் வர்றாங்கன்னு, அங்கதான் போறேன். சரிங்க மேடம், சரி உங்க வேலையை போய் நீங்க பாருங்க, நான் அப்புறமா உங்ககிட்ட வர்றேன். தயவு செஞ்சு வந்துடாதடி. உங்ககிட்ட பேசினேன்னு வச்சுக்க, பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். நீ என்ன விடவும் மாட்டேன். அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. ஒரு ஃப்ரெண்டை பார்த்து இப்படி எல்லாம் சொல்லலாமா நீ? ஆமா பிரியா, உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு? ஆமா, ஊரு புறம் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சதான் பெரிய விஷயமாக்கும். போவாங்கட்டு. நல்லா பேசுறடி நீ. நீயும் தான். சரிப்பா, இங்க நின்று பேசிட்டு இருக்கிறதுக்கு அங்க போய் ஆள் வேலை பாக்குறத பாக்கலாம். பார்த்து பார்த்து என்ன செய்ய போறோம்? நம்ம ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்ல, போய் பார்த்து என்ன செய்ய போறோம்? வேலை செய்யாட்டியும் அதை பார்த்துட்டுனாலும் இருப்பா. வா. நான் இல்லப்பா, வேலை செய்யவே முடியாது. நீ அதை பார்த்தா எனக்கு கண்ணு வலி வந்துடும். நான் வீட்டுக்கு போறேன், நீயே போய் பாரு. சரி வழி விடு, நானாவது போய் பாக்குறேன். சரி, சாயங்காலம் பார்க்கலாம். பார்க்கலாம் பார்க்கலாம். மா ஏமா இப்படி உட்காந்து அழுதுட்டே இருக்க? அழுகாதம்மா. வாடா அங்கிட்டு. ஏமா இப்படி பண்ற? அவ குணம் தெரியும் உனக்கு. தெரிஞ்சிருந்தும் இப்படி நீ அழுதுட்டே இருந்தா உடம்பு எனத்துக்காகும். ஆமா ஆமா, என்ன பத்தி எனத்துக்கு கவலைப்பட போறீங்க? அம்மா, உன்னை பத்தி கவலைப்படாம என்னம்மா பண்ண போறோம்? ஆமா, அப்படி கவலைப்படுற ஆளா இருந்தா என் பேத்திய விட்டுட்டு நீங்க வேற பண்ண பார்க்க போவீங்களாடா? அம்மா, நான் என்னமா பண்றது? எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டு கேட்காத ஆள்கிட்ட என்ன பேச முடியும்? நீ ஒரு பொண்டாட்டி தாசேண்டா, உன் பொண்டாட்டிட்ட உன்னால எதிர்த்து பேச முடியலன்னு தானே என்ன வந்து இங்க சமாதானப்படுத்திட்டு இருக்க நீ? அப்படிலாம் இல்லம்மா. அதுதான்டா உண்மை, அதுதான் உண்மை. உன் தங்கச்சி வேணும், உன் தங்கச்சி உறவு வேணும்னு நீ நினைச்சா என் பேத்திய தானடா உன் மனுக்கு நீ கட்டி வச்சிருக்கணும். போச்சு, என் பிள்ளைகளுக்கு நடுவுல இனிமே எதுவுமே இல்லாம போச்சு. எனக்கு அப்புறம் என் பிள்ளைய யாரும் பாத்துக்கிருவா? அவளுக்குன்னு சொந்த பந்தம் யாரும் கிடையாது. நானும் இந்த கலடனும் அப்பயே என்ன 2 பிள்ளை சேர்த்து பத்திருக்கணும். இதுக்கு தாண்டி நான் அன்னைக்கே சொன்னேன், நீ தான் கேட்க மாட்டேன்ட்ட. அப்ப விட்டுப்புட்டு இப்போ உட்காந்து அழுதுட்டு கிடக்கா. ஏன்பா நீங்க வேற ஏன்பா இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? பேசாம போங்கப்பா. நீ சும்மா இருடா. உனக்கு என்ன தெரியும்? எங்களுக்கு தானே தெரியும். ஆமா ஆமா, அவனுக்கு என்ன தெரியும்? நமக்கு தானே தெரியும். நம்ம பிள்ளையோட சொந்தம் இனிமே நமக்கு கிடைக்காதுங்க. யாரா நீயும் பொண்டாட்டி பிள்ளைங்க எல்லாரும் சந்தோஷமா இருங்க. இங்க பாருங்க, இப்ப என்னதான் பிரச்சனை உங்களுக்கு? எதுக்காக இப்படி ஒப்பாரி வச்சிட்டு இருக்கீங்க? நீங்க என்னதான் அழுதாலும் உருண்டாலும் பறந்தாலும் நீங்க நினைச்சது நடக்கவே நடக்காது. என்னம்மா, கேட்க யாரும் இல்ல நான் நினைச்சிட்டு இருக்கேன். பேசாம இருங்கப்பா. பாருங்க பாருங்க, இப்ப கூட அவன் பொண்டாட்டிக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க, உங்களை தான் பேசாம இருன்னு சொல்றீங்க. அவளை ஏதாச்சும் சொல்றானான்னு பாருங்க. அத்தை இங்க பாருங்க, குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணாதீங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ என்னதான் அழுதாலும் அவ மக இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே முடியாது. என் பையனுக்கு எனக்கு பிடிச்ச பொண்ணத்தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பொண்ண அவனுக்கும் பிடிச்சிருக்கு. நாளைக்கு நாம பொண்ணு பார்க்க போறோம், இதுல எந்த மாற்றமும் கிடையாது. நாளைக்கே பொண்ணு பார்க்க போறோம், இன்னும் 1 வாரத்துல கல்யாணம். ஏன் என் பேத்திக்கு என்ன குறைச்சு? ஆமா ஆமா, என்ன அங்க வாழுது பட்டு கடிச்சிருக்கீங்க, என் பையன் கேக்குதா? பாருமா, அப்படிலாம் நினைச்சிருந்தா நீ இந்த வீட்டுக்கு மருமகளா வந்திருக்க முடியாது. பாருங்க மாமா, உங்களை எதிர்த்து பேசுறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இந்த விஷயத்துல ஏன் முடிவுதான், எனக்கு பிடிச்ச மாதிரி தான் என் பையனுக்கு கல்யாணம் நடத்தி வைப்பேன். நீங்க எப்படி உங்க பையனுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி தானே நானும் நினைப்பேன். இதுல ஏதாவது தப்பு இருக்கா?
இங்க பாரு அஞ்சலி, என் பையனுக்கு முறை பொண்ணுன்னு யாருமே கிடையாது. அதனாலதான் நான் ஒன்ன பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சேன். உன் குணத்துலயும் எந்த குறையும் கிடையாது. ஆனா இப்ப என்னடானா என் பிள்ளையோட குடும்பத்தையும் மதிக்காம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கியே, அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. உங்களுக்கு கஷ்டமா இருக்குன்றதுக்காக என் முடிவை மாத்த முடியாதத்த. என்னைக்கு அவ என்ன அப்படி அவமானப்படுத்தினாலோ அப்பயே நான் முடிவு பண்ணிட்டேன், அந்த பட்டு கட்டிச்சிருக்கி என் வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாது. என்னமா பட்டிக்காடு பட்டிக்காடு, இப்ப நீ பாத்திருக்க ஊரும் அந்த பட்டிக்காட்டு பிள்ளை. என்னதான் அவ ஊரு அந்த ஊரா இருந்தாலும் பொண்ணு மெட்ராஸ்ல படிச்சவ, ஐடில வேலை பாக்குறா, 1 லட்சம் சம்பாதிக்கிறா. இதுக்கு மேல என்ன வேணும்? அப்ப அந்த பொண்ணு வேலை பாக்குறன்றதுக்காகத்தான் நீ என் பரனுக்கு அந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் எதுவும் சொல்லல. பொண்ணு பார்க்க லட்சணமா அழகா இருக்கா, படிச்ச பொண்ணு, வேலை பாக்குற பொண்ணு. அதுக்காகத்தான் நான் சொல்றேன், இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவளுக்கு வேலைக்கு போகணும்னாலும் போகலாம், போகாம வீட்டுல இருக்கணும்னாலும் இருக்கலாம். அதனாலதான் சொல்றேன். பாரு, உன் பொண்டாட்டி பேசுறது ஒன்னும் சரியில்லை. ரவிச்சந்திரனே சொல்லுடா. அவட்டெல்லாம் மனுஷன் பேச முடியுமா? நீங்க பேசுறதுக்கே எப்படி பேசுற பாத்தீங்களா? நீங்க பார்த்து கட்டி வச்ச பொண்ணு தானே, அதான் இப்ப அனுபவிக்கிறீங்க. என்னடா நீ எப்படி பேசிக்கிட்டு இருக்க? நீ தானடா சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைக்கு உன் பையன்தான் மனசுல ஆசையை வளர்த்து விட்ட. ஏம்மா இப்படி பொய்யா சொல்றீங்க? நானாமா ஆசையை வளர்த்து விட்டேன்? நீங்க தானம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணீங்க. அதனாலதான் சின்ன வயசுல இருந்து இன்னாருக்கு இன்னாருன்னு சொல்லி வளர்க்க கூடாதுன்னு சொல்றது. இப்ப பாத்தீங்களா, எப்படி வேணா சூழ்நிலை மாறலாம். அதனாலதான் அப்படி பண்ண கூடாதுன்னு சொல்றேன். நான் ஆசைப்படுறது என்ன தப்பாடா? நீ ஏன் சொல்லு? நான் தப்புன்னு சொல்லல. அவ பாருங்க, அவ எடுத்த முடிவுல ஒத்த கால்ல நிக்கிறா. நான் இந்த முடிவுக்கு சம்மதிக்கலைன்னா அவ அப்பா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிருவேன்னு சொல்றா. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்க. குடும்பம் 2ஆ பிரியணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? நான் அப்படிலாம் நினைக்கல ராசா. பின்ன என்னம்மா, இன்னாருன்னு கடவுளை எழுதி வச்சிருப்பாருமா. அப்படி ஏதாவது இருந்தா உன் பேத்தி இந்த வீட்டுக்கு மருமகளா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதை நினைச்சும் கவலைப்படாதீங்கம்மா. ஆமாடா, இப்படி பேசி பேசி எல்லா காரியத்தையும் சாதிச்சிருங்க. கடைசியில நான் தான் உங்களுக்கு குத்தமா போயிடுறேன். நீ என்னத்தான் சமாளிக்க வந்துடுற. விடு மருதாயி, அவனும் என்ன பண்ணுவான்? சொல்ல அஞ்சலி. இங்க வாங்க. சொல்லுமா. உங்க தங்கச்சி வீட்டுக்கு போய் சொல்லணும்னா சொல்லிட்டு வந்துருங்க. அதுக்கும் இந்த கிழவி ஏதாவது சொல்லிட்டு இருக்கோம். அது முறையா இருக்காதே. 2 பேரும் போய் சொன்னா தானே முறையா இருக்கும். இங்க பாருங்க, அவங்க வீட்டுக்கு நீங்க தான் தாய் மாமா, நம்ம வீட்டுக்கு அவங்க தாய் மாமா கிடையாது. அதனால நீங்க மட்டும் போய் சொல்லிட்டு வாங்க. ஏன்னா போன் போட்டு சொல்லுங்க, அந்த குடும்பத்துக்கு அதுவே போதும். என்ன பேசிட்டு இருக்க அஞ்சலி? இது முறையாகுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முறையாகுமோ ஆகாதோ அதெல்லாம் எனக்கு பிரச்சனை கிடையாது. இங்க உங்க தங்கச்சி வீட்டுக்கு சொல்லுவீங்களோ இல்ல சொல்லாம போவீங்களோ, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன சடைக்க போறது உங்களை தான், என்ன கிடையாது. என்ன அஞ்சலி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? வேணும்னா உங்க கூடவே அத்தையும் மாமாவையும் கூட்டிட்டு போங்க. நாளைக்கு அங்கதானே வரப்போறோம், அப்படியே அங்க இருந்தே கூப்பிட்டுக்கலாம். சரி அஞ்சலி. சரி சீக்கிரமா போயிட்டு சொல்லிட்டு விட்டுட்டு வாங்க. சரி. என்ன எப்படி பேசிட்டு இருக்கா? என்னப்பா, உன் பொண்டாட்டி முந்தானிய பிடிச்சிட்டு போகல? ஏமா நீங்க வேற இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? எல்லாம் என் பொண்ணுக்காகவும் பையனுக்காகவும் தான் பாத்துட்டு இருக்கேன். என்னமோ பண்ணுங்கப்பா. சரி வாங்க கிளம்பலாம். எங்க? லட்சுமி வீட்டுக்கு தான், வாங்க கிளம்பலாம். என்னப்பா சொல்ற? உங்களை இன்னைக்கு அங்க விட்டுட்டு வந்துடுறேன், நாளைக்கு அப்படியே அங்க போயத்துல கூப்பிட்டுக்கிறோம்ப்பா. எங்க விட்டுட்டு வர போற? லட்சுமி வீட்டுலதாம்மா. நாளைக்கு எப்படி அங்கதானே வரணும். இன்னைக்கு போய் லட்சுமி வீட்டுல ஒரு வார்த்தை சொல்லணும்ல. நான் எங்க வரலடா. ஏன் மூஞ்சில அவ காரி துப்பத்துக்கவா? நான் எங்க வர மாட்டேன். என்ன பார்த்து ஏதாவது ஒரு வார்த்தை கேட்டுட்டானா என்னால தாங்க முடியாதுப்பா. நான் வரல, நான் பொண்ணு பக்கம் வரல, நான் லட்சுமி வீட்டுக்கு வரல. நீங்களே போயிட்டு பொண்ணை பார்த்துட்டு நல்லா ரசிச்சுட்டு வாங்க. ஆமா அப்படி பேசிட்டு இருக்கீங்க. நீ எப்படிடா பேச சொல்ற? பின்ன எப்படி பேச சொல்ற? இந்நேரம் அந்த பிள்ளை எப்படி கதறிட்டு கிடக்கும். மொத்தத்துல என் பிள்ளை வேணும்னு ஒதுக்கிட்டேலப்பா. ஒதுக்கு. உன் பொண்டாட்டி பேச்ச கேட்டு இனி என்னென்ன பண்ணணுமோ பண்ணு. விடு மருதாயி, அவனாலையும் என்ன பண்ண முடியும்? மொத்தமா மருமக பக்கம் சாயல இல்ல, அவனால ஏதோ பண்ண முடியறத பண்ணிட்டு தானே இருக்கான். நீங்க உங்க பிள்ளைக்கு வக்காலத்து வாங்காதீங்க, போங்க பேசாம. இதுக்கு தான் அன்னைக்கே 2 பிள்ளை சேர்த்து பெற்றிருக்கணும். நம்ம கூட்டு குடும்பமா நல்லா இருந்திருக்கலாம். இன்னும் 2 பிள்ளை ஆம்பளை பிள்ளையா இருந்தா அவளுக்கு இந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்து நம்ம வாழ்ந்திருக்கலாம். இப்ப புலம்பி என்ன பண்றது? ஒன்னும் பண்ண முடியாது. நீங்க வேற சும்மா இருங்கப்பா. அப்பப்ப என்ன 2 சேர்த்து பெற்றிருக்கலாம், 2 சேர்த்து பெற்றிருக்கலான்னு சும்மா இருக்க மாட்டீங்களா?
அவர் ஏன்டா சத்தம் போட்டுட்டு இருக்க? அவர் சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? சரிம்மா, நான் போய் லட்சுமி வீட்டுல சொல்லிட்டு வந்துடுறேன். போ போ, போய் சொல்லு. அப்படியே உன்னை ஆரத்தி எடுத்து வர வைப்பா. போப்பா போ. என்னம்மா பண்ண சொல்றீங்க? சொன்னாலும் குத்தம், சொல்லலைனாலும் குத்தம். அவ அப்படித்தான் ஏதாவது புலம்பிட்டு இருப்பாடா. நீ போயிட்டு வா. சரிப்பா, விடு மருதாயி. இப்படியே உட்காந்து அழுது புலம்புறதுனால என்ன ஆக போகுது? நான் எவ்வளோ சந்தோஷப்பட்டேன் தெரியுமாங்க. இவளுக்கு ஆம்பளை பிள்ளை பிறக்கவும் என் பேத்தி பொம்பளை பிள்ளையா பிறந்தா. இவங்க 2 பேத்துக்கு கல்யாணம் பண்ணி வச்சு நம்ம உறவை நீட்டிச்சுக்கலான்னு நினைச்சேன். ஆனா அது இப்ப நடக்காம போயிருச்சேங்க. நான் நினைக்கிறதெல்லாம் நடக்காது. கடவுள் என்ன எழுதி வச்சிருக்காரோ அதுதான் நடக்கும். நீங்க ஒரு ஆளு கடவுள் எழுதி வச்சிருக்காரு, கடவுள் எழுதி வச்சிருக்காருன்னு போவீங்களா அங்கிட்ட? வா, இப்படியே உட்காந்து அழுதுட்டேவா இருக்க போற? சுகர் மாத்திரை வேற போடணும். ஆமா ஆமா, அதுதான் இப்ப ரொம்ப முக்கியம். போங்கங்க. ஆடி என்னது லட்சுமி அக்கா இப்படி சோக கடல்ல மூழ்கி இருக்கு? லட்சுமி அக்கா, லட்சுமி அக்கா. சொல்லு நெட்டவள்ளி. என்ன லட்சுமி அக்கா, சோக கடல்ல மூழ்கிட்ட, என்ன ஆச்சு? அடி போடி, இவ ஒருத்தி எதுவுமே தெரியாத மாதிரியே கேப்பா. அக்கா, அதுக்கா இப்படி உட்காந்து என்ன அழுதுட்டு இருக்க? என்னடி பண்ண சொல்ற? என் மதினிக்காரி சோகத்துல மூழ்கிட்டா போல. இவன் பேசின பேச்சுக்கு இப்படிதான் நடக்கும். என்ன மதினி, என்ன இப்படி ஆயிப்போச்சு? என்ன பண்றது? எல்லாம் என் தலை எடுத்து இப்படி கண்ட கண்டவெல்லாம் வந்து விசாரிக்கணும்னு கடவுள் என் தலையில எழுதி வச்சுட்டாரே. நம்ம எவ்வளவு பட்டாலும் இந்த குந்தாணிக்கு கொழுப்பு மட்டும் குறையவே குறையாது. இவ்வளவு ரணகாலத்திலே குந்தாணிக்கு குசும்ப பாரு. மதினி, உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு மதினி. ஆமாம்மா, என்ன பண்றது? இங்க என்னடனா உங்க அண்ணன் பிள்ளைக்கு உங்க மகளை கல்யாணம் பண்ணி கொடுத்து நல்லா அமுக்கலான்னு நினைச்சீங்க. உமாக்கா வாய கொடுத்து வாய புண்ணாக்கிக்கிற போது என்ன உமா பேசிட்டு இருக்க? எதை அமுக்கலான்னு நினைச்சேன்? வேற என்னது, சொத்ததான். உமா, மதினி, என்னத்த அமுக்கலான்னு நினைச்சேன்னு சொல்ற. அதை விடுங்க மதினி, உங்களை நினைச்சா. இங்க பாரு உமா, தேவையில்லாம அது இதுன்னு பேசி என் கோவத்தை கலப்பாது. நானே ஆத்திரத்துல இருக்கேன். சரி, அதை விடுங்க மதினி. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? இன்னைக்கு நான் சமைக்கவே இல்லை. சரி, நான் உள்ள போய் என்ன இருக்குன்னு பாக்குறேன். அம்மாக்கா, உன் நாத்தனார் வந்தாலே குடுகுடுன்னு ஓடி அதை ஒளிச்சு வைக்கணும் இதை ஒளிச்சு வைக்கணும்னுவ. இன்னைக்கு என்ன எதையும் ஒளிச்சு வைக்காம இருக்க? எனத்தடி ஒளிச்சு வைக்க சொல்றேன்? எனத்த ஒளிச்சு வைக்க சொல்றேன்? நான் தான் எதுவுமே பண்ணலையே. ஓஹோ, அப்படியா? அதான் என்னடா உன் நாத்தனாரி வாராலே குடுகுடுன்னு ஓடி ஒளிச்சு வைக்காம இருக்கேன்னு பார்த்து. ஒளிச்சு வைக்கல ஒன்னும் இல்லடி, நானே ஒன்னும் திங்காம கிடக்கேன். ஆஹா, என்ன மனா, என்ன மனா. மதினி, என்னக்கா ஒன்னும் பண்ணலன்னு சொன்னா ஏதோ குழம்பு எடுத்துட்டு வர. நான் ஒண்ணுமே வைக்கலையே, இது எப்படி வந்துச்சு? மதினி, நீங்க வைக்கிற குழம்பு விட இன்னைக்கு குழம்பு நல்ல வாசமா இருக்கு, டேஸ்டும் சூப்பரா இருக்கு. உமா, நான் ஒன்னும் பண்ணலடி. வாங்க மதினி, இப்படித்தான் ஒன்னும் பண்ணலன்னு சொல்லி ஒளிச்சு ஒளிச்சு வைப்பீங்க. நான் தேடி எடுத்துட்டு போவேன். இன்னைக்கு ஒளிச்சு வைக்காம இருக்கீங்க, அதனால தேடாமையே எடுத்துட்டேன். தேடாம எடுத்துட்டியா? என்னவுமா, குழம்பு எடுத்துட்டு போறியாக்கா? ஆமாம்மா, வீட்டுல குழம்பு தண்ணிக்கு ஒன்னும் இல்ல, அதான் 5-6 குழம்பு மட்டும் ஊத்திட்டு போறேன். பாவி, இது 5-6 குழம்பா? சட்டியோட கவுத்துட்டு போனோமான்னு தெரியுது. ஆமா அத்தை, நான் தான் ஒண்ணுமே வைக்கலையே, எப்படி இது வந்துச்சு? ஏண்டி, இந்த வீட்டுல நீ மட்டும் தான் இருக்கியா என்ன? நான் இருக்கேன், என் பேத்தி இருக்கா, நாங்க வைக்க மாட்டோம். என்னமோ இவதான் இந்த குடும்பத்தை நட்டுக்க நிறுத்துற மாதிரி பேசிட்டு இருப்பா. நீ கொண்டு போய் மாப்பிள்ளைக்கு ஊத்தி கொடு. ஆமா, என்ன குழம்பு வச்சீங்க? என்ன குழம்பு வைக்கிறதுன்னு தெரியல, அதான் என் மகனை 1 கிலோ மட்டன் எடுத்துட்டு வர சொல்லி குழம்பு வச்சாச்சு. பாவிகளா, நீங்களாம் மனுஷங்க தானா? இங்க ஒருத்தி கத்தி கதறி அழுது மோதிக்கிட்டு கிடக்கே, கறி எடுத்துட்டு வந்து சமைச்சிருக்கீங்க. நான் கறி மட்டும் தான் எடுத்துட்டு வர சொன்னேன். ஆமா, தான் சமைச்சா. மதுவாமா சமைச்சா? அதான் இன்னைக்கு வாசனை வேற மாதிரி இருக்கு. ஆமா, என் பேத்தி கை வச்சா கல்லும் மணக்குண்டி. அதனமோ உண்மைதாம்மா. ஆனா பாவம் மதினி தான் காலையில இருந்து அழுது உருண்டுட்டு இருக்காங்க போல. அவ கிடக்கா வேலையில வச்சிருக்கி. நீ பாடி, நீ போய் ஊத்தி நல்லா சாப்பிடு. சரிம்மா. ஐயோ, போதே என் வீட்டு கறி குழம்புலாம் போதே. அதான் போயிருச்சுல, பேசாம இருக்க. நீ வீட்டுக்குள்ளதான் இருந்திருக்க, குழம்பு வைக்கிற மனம் கூட உனக்கு தெரியல. என்ன பண்றதுடி, என் மூளையில குழம்பு வைக்கிற மனமே வரல. மூளைக்கு எப்படி மனம் வரும்? மூக்குக்கு தானே வரும். அடி போடி அங்கிட்டு. நான் அந்த யோசனையிலேயே இல்லன்னு சொல்றேன்டி. எனக்கு தெரியாம எப்ப கறி எடுத்துட்டு வந்தாங்க, கறி குழம்பு வச்சாங்கன்னே தெரியலடி. அந்த அளவுக்கு நான் சோகத்துல மூழ்கிட்டேன். ரொம்ப மூழ்கிறாதக்கா, அப்புறம் உள்ள போயிட போற. எதுக்குள்ளடி? சோகத்துக்குள்ளதான். நானும் கொஞ்சம் குழம்பு எடுத்துட்டு போட்டா? வாங்கடி, வாங்க. எவ்வளவு எடுத்துட்டு போனோமோ
போனாலும் சரி நீங்க குழம்பு எடுத்துட்டு போயிடணும். அங்க அப்படி பேசுற 5-6 குழம்பு அதான் போடின்னு சொல்லிட்டேன்ல, போடி. ஊத்திட்டு போடின்னு சொல்றப்பே ஊத்திட்டு போயிடணும். இல்லைன்னா அக்காக்கு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிடும். சீக்கிரமா போனட்டவில்லை. நீ எதுக்கு இங்க வந்த? என்னடா மச்சான் இப்படி கேக்குற? உன்னை பார்க்க எவ்வளவு ஆசையா உன்னை தேடி வந்திருக்கேன். ஆமா ஆமா, நீ தானே என்ன பார்க்க வந்திருக்க. நம்பிட்டேன்டா, நம்பிட்டேன். சத்தியமா உன்னை பார்க்க தான்டா வந்தேன். ரோட்ல போகும்போதே கூப்பிட்டா நீ கண்டுக்க மாட்டேன்ற. நீ என்ன தேடி வந்திருக்க, இத நான் நம்பணும். ஏய், கூப்பிட்டியா? எப்படா கூப்பிட்ட? நடிக்காதடா டேய், நடிக்காத. மொச பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியும். எதுக்கு இங்க வந்த? இங்க ஆளை பார்க்க உனைய வெளுத்து போடுவேண்டா. ஒழுங்கு மரியாதையா ஓடிரு. அப்பெல்லாம் ஓட முடியாது. இங்க பாரு, அவ எனக்கு தங்கச்சி. ஏன் முன்னாடி என் தங்கச்சிய சைட் அடிக்க என் வீட்டுக்கே வந்திருக்க. ஓ வீட்டுக்கு வராம உன் பக்கத்து வீட்டுக்கா போக முடியும்? டேய் டேய், என் ஆள் வரடா, என் ஆள் வரா. சக்தி, இது உனக்கு தேவையில்லாத வேலை. பாடாடே பாடா. ஐயோ, இவனா? பிரியா, இப்படியே ஓடிரு. பார்த்து பைய வேற பல்ல காமிச்சிட்டு இருக்கியா? அவன் கிட்ட மாட்டினா நீ அவ்வளவுதான். வாய பாரு, நல்ல ஜிப்பு போட்டு தச்ச மாதிரி. பிரியா, ஓடிரு பிரியா. டேய் மச்சான், டேய் 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 டேய், நான் பக்கத்துல தான்டா நிக்கிறேன். நீ சும்மா இருடா. டேய் வேணாண்டா, எங்க அப்பன்ட்ட போய் போட்டு கொடுத்தனா நான் அவ்வளவு தான்டா அடி வாங்கி சார். டேய் மச்சான், என்னடா கண்டுக்காம போற? பெரியப்பட்ட சொல்றேன். வேணாம் பிரியா, அவன் ஒண்ணுமே சொல்லலையே. அப்பயே வேணாம் பிரியான்னு சொல்ற. அவ கண்ணுலயே தெரியுதுடா, அவ்வளவு கொலவெறி இருக்கு. என்ன எங்க அப்பன்ட்ட போய் போட்டு கொடுக்க போறான், நான் அடி வாங்கி சாக போறேன். நீ சந்தோஷமா இருடா, சந்தோஷமா இரு. அப்படிலாம் செய்ய மாட்டாடா. நீ பார்த்த, அவ அப்படிலாம் செய்ய மாட்டான்னு நீ பார்த்த. அவனே இருக்குடி உனக்கு. டேய் மச்சான், என்னடா ஒண்ணுமே பேச மாட்டேன்ற? நான் பேசுன நீ தாங்க மாட்டடா. இரு இரு, உன்னை பாத்துக்கிறேன். டேய் டேய் மச்சான், நான் இங்க இருக்கேன். நீ என்ன பார்த்து பேசலாம். அந்த பிள்ளைய பார்த்து டேய் மச்சான் டேய் மச்சானா யாரும் பார்த்தா என்னடா நினைப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் நினைக்க மாட்டாங்க. நீ பொத்திக்கிட்டு இரு. ஆனாலும் உனக்கு எவ்வளவு தைரியம்டா, என் வீட்டுக்கிட்டே வந்து என் சித்தப்பா பொண்ணவே சைட் அடிக்கிற பத்தியா? ஏய் என்னடா மச்சான், நமக்குள்ள என்னடா என்னடா நமக்குள்ள என்னடா? அதுக்கு நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ண கூடாது? அவளுக்கு அண்ணேண்டா, எனக்கு மாமா தானடா. ஏன்டா பேச மாட்ட? ஏன் பேச மாட்ட? இதே இடத்துல வேற எவனாவது இருந்தா மூஞ்சி முகரெல்லாம் பேர்ந்திருக்கும். நாங்கிறதுனால தானே இவ்வளவு வாயடிச்சிட்டு இருக்க. இப்பவும் சொல்றேன் கேட்டுக்க, அந்த பிள்ளை உனக்கு வேணாண்டா. ஏன்டா? அந்த பிள்ளைக்கு வாய் கொஞ்சம் அதிகம். பரவாயில்லடா, பாத்துக்கலாம். வாய் தானே, அடக்கிடுவோம். திருந்த மாட்டடா, நீ திருந்தவே மாட்ட. அந்த பிள்ளை கையில மாட்டி நீ ஆம்லேட் ஆக போற பாரு. என் பிரியா எவ்வளவு அழகா இருக்கால. இது சொல்ல உனக்கு வெக்கமா இல்ல? அவ என் தங்கச்சிடா. எத்தனை தடவைடா சொல்லுவ தங்கச்சி தங்கச்சின்னு? உனக்கு தாண்டா அவ தங்கச்சி, எனக்கு இல்லடா. அவ ஆளு, அவளை நான் அணுவா ரசிப்பேன்டா. பேசுடி மவனே பேசு. அவகிட்ட சிக்கி சின்ன பின்னமாக போற, அதுக்கப்புறம் தெரியும்டா என்னோட அருமை. நம்ம ஃப்ரெண்டு அன்னைக்கே சொன்னானே, நம்ம கேட்காம விட்டுட்டோமேன்னு ஃபீல் பண்ணுவடா, ஃபீல் பண்ணுவ. இந்த காலமும் ஒரு நாளைக்கு வரத்தாண்டா போகுது. பாப்போம்டா, பாப்போம். நானும் ஏழும் கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டியெல்லாம் பெத்து சந்தோஷமா உன் கண்ணு முன்னாடி வாழல, அப்புறம் என் பேர் சக்தி கிடையாது. ஆமாமா, இப்படியே பகல் கனவு கண்டுக்கிட்டே திரிடா. இவ பேச்ச கேட்டு ஏதோ ஒரு இதுல வந்துட்டோம். இனி தங்கச்சி முஞ்சில எப்படி முழிக்க போறோம்? வெளியே வந்து நிக்குது. இந்த காரணத்தால முகமே சரியில்லாம இருக்கு பாவம் பிள்ளை. அப்புறம் என் கூட பேசுமா என் தங்கச்சி? லட்சுமி, என்ன லட்சுமி, அண்ணன் மேல கோவமா இருக்கியா? இது கேட்க உனக்கு அசிங்கமா இல்ல? இந்த உரிமையில நீ என் வீடு தேடி வந்திருக்க? லட்சுமி, நீ என்னம்மா பேசுற? நீ நான் உன் அண்ணேம்மா. எப்ப நீ உன் பையனுக்கு ஏன் பண்ண கட்டலையோ அப்பயே இந்த அண்ணன் தங்கச்சி பாசமெல்லாம் முடிஞ்சு போச்சு, உறவும் முடிஞ்சிருச்சு. லட்சுமி, இப்ப சொல்றேன் கேட்டுக்க. உன் பையனை விட அழகா வசதியா நல்ல பையனை பார்த்து என் பொண்ணுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கல, முருகனுக்கும் மருதாயிக்கும் பிறந்த பிள்ளை கிடையாது. லட்சுமி, தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு போயிரு.
ஹாய் செல்லக்குட்டீஸ், புது வீடியோ போட்டிருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனா அல்ல வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.